வரக்கூடிய இரண்டாம் காவலர் தேர்வை எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களா நீங்க இந்த பிசி தேர்வை கிளியர் பண்ணணும் அப்படின்னா முப்படை பயிற்சி மையத்தின் 3 கிளைகளிலும் திருச்சி, விருதுநகர் மற்றும் வேலூரில் 3 கிளைகளிலுமே பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதி துவங்க இருக்குது. ஸோ இந்த பயிற்சி வகுப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்களும் இலவசமாக வழங்கப்படும். டெஸ்ட் பேட்சஸ்மே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஸோ 3 பிரான்ச்சஸ்லையுமே அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ திருச்சியில் சேரணும் விருப்பமுள்ள நபர்கள் 8111070706 அல்லது 708 என்ற நம்பருக்கும், விருதுநகரில் அட்மிஷன் போடணும் நம்பர்கள் 9363020246 அல்லது 247 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ வேலூரில் வந்து அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 3 கேம்பஸஸ்லையுமே உங்களுக்கு ஜிம் மற்றும் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸோட அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் சேர்ந்து வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்களில் நீங்களும் ஒரு இடத்தை உங்களுக்கானது உறுதி பண்ணிக்கோங்க. நீங்களும் வருங்கால காவலர்களாக எங்களுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வெளியே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. காவலர் ஆவதற்கு தமிழக இளைஞர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன சார் அரிய வாய்ப்பு எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழக அரசாங்கத்தின் சார்பில் கண்டக்ட் செய்யக்கூடிய காவலர் தேர்வான இரண்டாம் நிலை காவலர் தேர்வும் சரி, சார்பாய்வாளர் தேர்வும் சரி நம்மளை ஏமாத்தல கொஞ்சம் நமக்கான ப்ராசஸ் என்ன பண்ணிருக்கு, தள்ளி போட்டிருக்கு. இவங்க தான் தள்ளி போட்டாலும் நம்மள மத்திய அரசாங்கம் என்னைக்குமே கைவிடல. அவங்க தரப்புல இருந்து வருடம் வரக்கூடிய SSC GDக்கான அறிவிப்பு வந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ வந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 2022 தொடங்கி நம்ம இந்த ஒரு 3 வருஷம் பார்க்கும் போதே 2022 வந்திருக்கு, 2023 வந்திருக்கு, 2024 வந்திருக்கு, 2025 அக்டோபர் மாசம் இதற்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஸோ அக்டோபர் டு நவம்பர் 25 வரையும் இதற்கான அப்ளிகேஷன் டேட் ஓபன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் டேட் ஓபன் ஆகக்கூடிய இந்த 1 மந்த் வெறும் ரொம்ப தொலைவில் இல்லை, நமக்கு பக்கத்திலே தான் இருக்கு. ஸோ அக்டோபர்ல இருந்து நவம்பர் 25 வரையும் வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு வருடமும் இதற்கான ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு 2 வருடம் நம்ம தமிழகத்தையே நம்பி உட்காந்துட்டு தான் இருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பா வரதான் போகுது, அடுத்தடுத்து தொடர்ச்சியா வரதான் போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மள படிச்சதை எங்கேயுமே நம்மளை வேஸ்ட் பண்ணிக்காம ஏதாவது ஒரு காவல்துறையில கூட நம்ம செல்லணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த SSC GD. ஸோ SSC GDல வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த வருஷம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இப்பத்துல இருந்தே உட்காந்து படிக்கலாம். எங்களுடைய அகாடமி சார்பில் SSC GDக்கு கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 13/7/2025. ஓகேங்களா? சோ நேரடி வகுப்புகள் வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் 3 கிளைகளிலுமே 13/7/2025 SSC GDகளுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் துவங்க இருக்குது. சோ விருப்பப்படுபவர்கள் தாராளமா வந்து ஜாயின் பண்ணி இந்த ஜூலை மந்த்ல இருந்து உங்க ப்ரிப்பரேஷனை நீ ஸ்டார்ட் பண்ணனா கண்டிப்பா இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெளியே வரும்போது நீ ஒரு 60% ரெடி ஆயிட்டு இருப்ப. ஸோ தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய 40% முன்னணி தகுதிப்படுத்திக்கிட்டு அந்த எக்ஸாம்ல ஈஸியா தேர்ச்சி பெறலாம். இது ஒன்றும் PC அண்ட் SI எக்ஸாம் மாதிரி டஃப்பான எக்ஸாமே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தமிழக மாணவர்கள் இதுல பயப்படுறதுக்கான ஒரு முக்கிய காரணம் இதுல இங்கிலீஷ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்க. இங்கிலீஷ் இருந்தா இருந்துகிட்டுமே அதை எப்படி கிளியர் பண்ணணும், அதை எப்படி கிராக் பண்ணணும்ன்றதுலாம் எங்களுக்கு தெரியும். ஸோ என்ன இருக்கு, என்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன சிலபஸ், இதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இந்த SSC GD பத்தின ஒரு ஐடியாவோட போயிட்டு அந்த SSC GD ஜாபையும் ஒரு கை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம யாருக்குமே பயப்பட்டவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த SSC GD பத்தின ஒரு வரலாறு சொல்றேன் பாருங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன சார் வரலாறா? நீங்கள வரலாறு எடுக்க போறீங்கன்னா நான் வரலாறுலாம் எடுக்க போறது இல்லை, இந்த SSC GD வரலாறு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா 2022, 23, 24 கடந்த 3 வருட தேர்வுகள்ல இதற்கான அறிவிப்புகள் வெளியாச்சு. எப்பவுமே SSC GDல வந்து சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. சொன்னதை செய்வதை தான் சொல்வேனா அப்படி கிடையாது. இவங்க சொல்றது ஒண்ணு சொல்லுவாங்க, செய்யறது ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சார் எதனா ஏமாத்திடுவாங்களா? ஏமாத்த மாட்டாங்க, நல்லது வாரி வாரி கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா சொல்வது வந்து வேகன்சி. இவங்க எப்பவுமே வந்து அவங்க இது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய மாணவர்கள், நீங்க வந்து இதை பத்தி முதல்ல பேசிக் புரிதல் இதில் தெரிஞ்சுக்கோங்க. வேகன்சி எப்பவுமே கம்மியா தான் வெளியிடுவாங்க. ஒரு 26,000, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 28,000, 26,000 அப்படிதான் வெளியிடுவாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் அந்த வேகன்சி உயரம் பாருங்க, அப்ளிகேஷன்லாம் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 50,000க்குலாம் அதிகமா டச் ஆயிருக்கு. இப்போ கூட பாருங்க 2023 கிட்டத்தட்ட 49,000க்கு கிட்டத்தட்ட வந்து டச் ஆயிடுச்சு. அப்போ எப்பவுமே வேகன்சி சொல்வது ஒன்று, இவர்கள் அப்ளிகேஷன் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா செய்வது ஒன்று. வேகன்சியை உயர்த்தி இருக்கிறார்கள். அப்ப கடந்த 3 வருஷமும் அவர்கள் வெளியிடும் போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, வேகன்சியை கூடுதலாக்கி இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சமா 2000, 3000 சொச்சன் கூட்டினது எல்லாமே என்னது நல்ல 1000 கணக்கில் கூட்டி இருக்காங்க. அப்ப நல்ல ஒரு வேகன்சியை தான் கொடுத்திருக்குது இந்த SSC GD கடந்த 3 வருடங்கள்.
இதுல இன்னொரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த பல பேராலும் இது தேர்ச்சி பெறப்பட்ட ஒரு விஷயம். அவங்களுக்கான கொடுத்த வேகன்சியை அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணியிருக்காங்க. என்ன, குறைந்த அளவு மார்க் பெற்றவர்களுக்கு கூட அந்த வேலைன்றது கிடைச்சிருக்கு. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நல்லா படிச்ச ஒரு மாணவன் வேலை வாங்குறான் அப்படின்னா அவன் அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடி இருந்து வச்சிருக்கான். ஸோ இந்த முறை இதற்கான 2022 இருந்து இப்ப இந்த வருஷம் வரையும் இதற்கான மாணவர்களுடைய புரிதல் அதிகமா இந்த எக்ஸாமுக்கும் காம்படிஷன் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டு பக்கம் இருந்து முதல்ல எல்லாம் இல்லாத அளவுக்கு காம்படிஷன் இப்ப உயர்ந்திருக்கு. அப்படி உயர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி உயர்ந்துச்சு, எல்லாருக்குமே இதை பத்தின பேசிக் புரிதல் வந்துச்சு. ஓ, இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது டஃப் இல்லடா, இதுவும் கிளியர் பண்றது ஈஸி தான் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துச்சு. அந்த புரிதலை வர வச்சுட்டாங்க. அதனால பசங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆரம்பிச்ச ஒரு காரணத்தினால இதுக்கான சிலபஸை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க, எப்படி பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்சி ஜிடில உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மொத்தமாவே 4 சப்ஜெக்ட்ஸ் தான். 4 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து தான் நீங்க கேள்வி எழுத போறீங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் சார் அது? முதல் சப்ஜெக்ட் ரீசனிங். நான் ஆர்டரே எழுதி போடுறேன் பாருங்க. முதல் சப்ஜெக்ட் என்னது? ரீசனிங். ரெண்டாவது சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட்ரி மேத்ஸ். சரியா? மூணாவது சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஆங்கிலம். எல்லாரும் கதறி நினைச்சு பயந்த ஆங்கிலம். நாலாவது சப்ஜெக்ட் என்னன்னா ஜெனரல் நாலேஜ்னு சொல்லக்கூடிய ஜிகே. ஓகேவா? ஜெனரல் நாலேஜ்னு சொல்லக்கூடிய ஜிகே. சரியா? இந்த 4 பாடங்கள் தான். இதுல ரீசனிங்ல இருந்து எத்தனை கேள்விகள் இடம்பெற போகுதுன்னா, ரீசனிங்ல இருந்து 20 கேள்விகள், மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 20 கேள்விகள், இங்கிலீஷ்ல இருந்து 20 கேள்விகள், ஜிகேல இருந்து 20 கேள்விகள். ஆக மொத்தம் எத்தனை கேள்விகள்? 80 கேள்விகள். அப்ப மொத்தமா இந்த தேர்வு நடைபெற போறது 80 கேள்விகளுக்கு. 80 கேள்விகள். ஒரு கேள்விக்கு 2 மார்க்குன்னு மொத்தமா எவ்வளவு மார்க்கு? 160 மார்க். என்ன சார் சொல்றீங்க? தமிழகத்துல எல்லாம் வெறும் 70 மார்க்குக்கு தான் வைக்கிறாங்க. இது 160யா? என்னாலலாம் 160 எடுக்க முடியுமானா தாராளமா எடுக்க முடியும். 80 கேள்விகளுக்கு 160 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குதா? இல்லைன்னு. ஒரு கேள்விக்கு 2 மார்க்கா? இதே நெகட்டிவ் மார்க் ஒரு கேள்விக்கு எவ்வளோனா 0.25. ஒரு கேள்விக்கு நெகட்டிவ் மார்க் எவ்வளோ? 0.25. அதாவது 1/4 மார்க் போகும். அதாவது 8 கொஸ்டின் நீ தப்பு பண்ணனா நீ ஒரு கேள்விக்கு அட்டன் பண்ணி வாங்கினால அந்த மார்க் அது அப்படியே போயிடும். அப்ப 8 கேள்வி தப்பு பண்ணாதான் ஒரு கேள்விக்கான மார்க்கே போக போகுது. அப்ப 8 கேள்வி தப்பு பண்ற வாய்ப்பு இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு கேள்விக்கான மார்க் என்ன ஆக போகுது? போகுது. சரி, அந்த கதைக்கெல்லாம் வருவோம். இப்ப இங்க பாருங்க, முதல்ல மொத்தமா எத்தனை கேள்வின்னு சொன்ன? 80 கேள்விகள். இந்த 80 கேள்விகள்ல இவர் இருக்கார் பார், ரீசனிங். இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. அழகா மார்க் எடுக்கலாம். கிட்டத்தட்ட போடக்கூடிய 20 கேள்விகளுமே சரியா இருக்கலாம். அல்லது குறைஞ்சது ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் கூட 18 கேள்வி தாராளமா போடலாம். அப்ப இந்த ஒரு செஷன்ல மட்டுமே 20க்கு எத்தனை கேள்வியாவது அட்டெண்ட் பண்ணலாம்? மினிமம் 18 கேள்வி அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ்க்கு வாங்க. மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். நான் 20 கேள்வியும் போடுன்னு சொல்லலையே, தெரிஞ்ச ஒரு 10 கேள்வி உருப்படியா போடுன்னு சொல்றேன். அப்ப பாதிக்கு பாதி கொடுங்க, எனக்கு 10 கேள்வி கொடுங்க போதும். இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா 7 கேள்வி தாராளமா போடலாம். 7, நான் ரொம்பலாம் கேட்கல, 7 கேட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது லாஸ்டா ஜெனரல் நாலேஜ்லயும் எனக்கு 20க்கு 10 கொஸ்டின் போடுங்க. ஏன்னா ஜெனரல் நாலேஜ்ன்றது வரலாறு வரப்போகுது, சயின்ஸ் வரப்போகுது, கரண்ட் அஃபேர் வரப்போகுது, நிறைய வரும். ஸோ எனக்கு 10 கேள்வி. இதுல எங்கன்னா கூட குறைவுனால எங்கெல்லாம் திறமையை காட்ட முடியுமோ காட்டிக்கும். இப்போ 8 7 ஒரு 5 45. ஸோ 45 × 2 எவ்வளவு வரும்? 90 மார்க். அப்ப அசால்ட்டா 90 மார்க் எடுத்துட்டா கூட நீ உள்ள போலாம். என்ன சார் சொல்றீங்க, 90 மார்க் எடுத்தா உள்ள போக முடியுமானா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரையும் அவங்க எவ்வளவு கட் ஆஃப்கான ரேஞ்ச் வச்சிருக்காங்கன்னா, வெறும் ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தா பாஸ்ன்னு சொன்னாங்களோ அந்த பாஸ் பர்சன்டேஜே தான் அவங்க கட் ஆஃப்கான ரேஞ்சா செட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு ஓபிசி கேண்டிடேட் 25% எடுத்தா பாஸ், இல்ல 20% எடுத்தா பாஸ்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த 25%ன்றது 160 மார்க்குக்கு எவ்வளவு? 160 மார்க்குக்கு 25% என்பது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40 கேள்விதான். அப்ப 40 மார்க் தான். அந்த 40 மார்க் எடுக்கிறவன் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் போய் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம் அப்படின்றதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அவனால அடுத்த தேர்வுக்கு போக முடியும், அடுத்த எக்ஸாம் போய் பார்க்க முடியும். தட் மீன்ஸ் பிசிக்கல்.
மெடிக்கல், இது ரெண்டுத்துக்குமே அவனால என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்போ ஒரு எளிமையான தேர்வு தான். நிறைய பேரை செலக்ட் பண்ணி ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து அனுப்பிச்சு அங்க மெடிக்கல்லையோ அல்லது பிசிக்கல்லையோ தான் என்ன பண்ணலாம், மேபி ப்ராபப்ளி அவங்க செட் ஆகல, ரன்னிங் ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ப்ராபப்ளி அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நமக்கு ஒரு எளிமையா நடக்கக்கூடிய இந்த தேர்வுடைய பேட்டர்ன் இதுதான்றதை தெரிஞ்சுக்கோங்க. வெறும் 4 சப்ஜெக்ட், நீ எவ்வளவோ படிக்கிற, இந்த ஜெனரல் நாலேஜுக்கு தான் மற்றதெல்லாம் படிக்க போறேன். நான் ஒன்றும் உன்னை இதுக்குன்னு தனியாக கூட படிக்க சொல்லலை. ஏற்கனவே எஸ்ஐ படிக்கிறீங்க, பிசி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு படிக்கிறது நாலேஜை வச்சு இதுக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு உங்களை தயார்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ எளிமையா படிக்கக்கூடிய இந்த ஒரு தேர்வு வரக்கூடிய அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போது, அதுக்கான ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கான சிலபஸ் என்னன்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்றேன். ஓகேவா? பிடிஎஃப் அட்டாச் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா analytical aptitude and ability to observe the distinguish patterns will be tested through questions principally and non-verbal type. Non-verbal type இதை அனலைஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, non-verbal typeன்னு சொல்லியிருக்காங்க. non-verbalனா என்னது, வர்பல்னா கொஷினா வரும், அதாவது ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ராமு என்பவன் கிழக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் போனா, மேற்கு நோக்கி. இன்னொரு விஷயம் தமிழ்ல வரப்போகுதுங்க இந்த எக்ஸாம், ரொம்பலாம் இல்லை, தமிழ்ல வேற வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகும். ராமு என்பவன் கிழக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் சென்றான், வடக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் சென்றான். இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா அதெல்லாம் வெர்பல், அதாவது கூற்று மாதிரி வந்துச்சுன்னா. இது பொம்மையா வந்துச்சுன்னா அதெல்லாம் என்னது, நான் வெர்பல். அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய இந்த லைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இது எல்லாமே நான் வெர்பல் டைப் ஆஃப் क्वेश्चंस, பொம்மைகள் சார்ந்த சில கேள்விகள் இடம் பெற போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதிலே ஒரு 3-4 क्वेश्चन வந்துருமா ரீசனிங்ல. அடுத்து this components may be include questions on analysis, similarities and differences. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அனாலிசிஸ்னா ஒத்தத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இவரோட சரியா இருந்தா அவருக்கு ஏத்த சரியான இணை எது. தட் மீன்ஸ் flower is related to petals. அதாவது மலர்கள் என்பது இதழ்களுடன் தொடர்புடையது என்றால் புத்தகம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க, பக்கங்களுடன் தொடர்புடையது. இந்த மாதிரி அனாலிசிஸ் क्वेश्चन கேட்கலாம். சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமைகள் அதை வச்சு கேட்கலாம். டிஃபரன்சஸ் ஆட் ஒன் அவுட் அதை வச்சு கேட்கலாம். அடுத்தது ஸ்பேஷியல் விஷுவலைசேஷன், ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன், விஷுவல் மெமரி, டிஸ்கிரிமினேஷன், அப்சர்வேஷன். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் உனக்கு கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த நான் வெர்பல் டைப் ஆஃப் क्वेश्चंस தான். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ் பத்தி பேசுறது. ஓகேவா? ரத்த உறவுகளை பற்றி பேசக்கூடியது. அரித்மெட்டிக்கல் ரீசனிங், இந்த சிம்பிள்ஸ் மாத்தி போடுறது, மைனஸா பிளஸ்ஸா பாரு, பிளஸ் மைனஸா பாரு, இன்டு டிவைடடா பாரு, டிவைடட் இன்டுவா பாருன்னு சொல்லக்கூடிய அரித்மெட்டிக்கல் ரீசனிங் கேட்பாங்க. ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், பொம்மைகள், தவறான படம் எதுன்னு கேட்பாங்க. 4 படத்தை கொடுத்துட்டு தவறான படம் எதுன்னு கேட்பாங்க. அரித்மெட்டிக் நம்பர் சீரியஸ், எண் வரிசை, நான் வெர்பல் சீரியஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், இதுல இருந்து நிறைய क्वेश्चन வரும். சோ இதெல்லாம் தான் எதுக்கான பேட்டர்ன், ரீசனிங்கான பேட்டர்ன். சோ இதே மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா questions in this component will be aimed at testing the candidate's general awareness of the environment around him. Questions will also be designed to test the knowledge of current events. இது general knowledge மா. சோ current events வந்து செக் பண்ணுவாங்க. இததான் மெயினா அவன் சொல்லிட்டான். current eventsன்றது என்னது, current affairs. So, on such matters of everyday observation and experience in the scientific aspect as may be expected of any educated person. ஒரு படிச்ச மாணவன் அவனை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இல்லைன்னா அறிவியல் சாராத விஷயமானா இருக்கட்டும், அவனை சுற்றி நடக்கக்கூடிய டே டு டே விஷயம், எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்ல அவன் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கான்றதை செக் பண்ண வேண்டியதுதான் இந்த ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ்னுடைய முக்கிய நோக்கமா இருக்கும். அப்போ உனக்கு ஒரு கரண்ட் அஃபேர் கேள்வி மேஜரா கவர் பண்ண போகணும்னு சொல்லிட்டு தான் சிலபஸ்ல முதல்ல 5 வரியில கொடுத்துருக்கான். அடுத்தது the test will also include the questions of relating to India and its neighboring countries. That means geography related question. இந்தியாவும் அதனை சார்ந்துள்ள அண்டை நாடுகளை பற்றியும், especially pertaining to sports, ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா உனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தூக்கிடுவான். அடுத்தது ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமிக் சயின்ஸ், ஜெனரல் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சயின்டிபிக் ரிசர்ச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ந்த கேள்விகள். அதாவது நீங்க சாதாரணமா படிக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி ஆகட்டும், இந்தியன் ஜியோகிராஃபி, இந்த மாதிரி சாதாரணமான கேள்விகள் ஆகட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், எடுப்போம் அப்படின்றத தெளிவுபடுத்தி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே கண்டிப்பா இருக்க போது. ஹிஸ்டரியில வந்து உங்களுக்கு கல்ச்சர் ரிலேட்டட் क्वेश्चंस கண்டிப்பா வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஃபேமஸ் டான்சஸ், ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், நிறைய மாநிலங்களில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய திருவிழாக்கள் மற்றும் நடனங்கள், இதை பற்றிய கேள்விகள் தான் அது சார்ந்திருக்கும், கலாச்சாரத்தை பற்றி தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பார்ட்ல உன்னால நான் 20 out of 20 போட நான் கெஞ்சவே இல்லை. எனக்கு 20க்கு பாதி 50% ஆஃப் क्वेश्चन 10 questions அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஸோ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து மேத்தமெட்டிக்ஸ். எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஈஸியான ஒரு விஷயம் தான். உனக்கு இங்க பேசிக்கா செக் பண்ண வேண்டியது முதல்ல என்னன்னா நம்பர் சிஸ்டம் சார்ந்த क्वेश्चंस.
நம்பர் சிஸ்டம், ஓகேவா, எண்ணியல் சார்ந்த கேள்விகளை வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது காம்புடேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், ஒரு முழு எண்களையும் தசம எண்களையும் பின்னங்களையும் செக் பண்றது. ஒரு பின்னத்தை நீ எப்படி அப்ரோச் பண்ற, ஒரு புள்ளி வச்ச நம்பரை எப்படி நீ அப்ரோச் பண்ற அப்படின்றதெல்லாம். சோ மேக்ஸை பொறுத்தவரையும் கிளாஸஸ் உருப்படியா கவனிச்சு நோட்ஸ் எடுத்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அட்டெண்டே பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன். அரித்மெட்டிக்கல் ஆபரேஷனா பேசிக்கான போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன். பர்சன்டேஜஸ் படிச்சீங்கன்னா தான் ஒழுங்கா பண்ணவே முடியும். சதவீத கணக்கு படிச்சீங்கன்னா அதை வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸும் போட்டுடலாம், அதை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸையும் போட்டுடலாம். ஸோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்லாம் நீ போடணும் அப்படின்னா உனக்கு எது பேசிக்கா நல்லா தெரிஞ்சிருக்கணும், பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜஸ். அது ப்ராஃபிட் லாஸ். இந்த ப்ராஃபிட் லாஸ் எதுதான் படிக்கணும், பர்சன்டேஜ் தான். டிஸ்கவுண்ட்டுக்கும் பர்சன்டேஜ் தான் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் மென்சுரேஷன் கேட்டிருப்பாங்க, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருப்பாங்க, ரேஷியோ ஆன் டைம், டைம் அண்ட் ஒர்க். இதுல இருந்தெல்லாம் உனக்கு கேள்விகள் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேக்ஸ்ல. அப்ப மேக்ஸை பொறுத்தவரை எல்லாமே எல்லாம் படிக்காதீங்க. எனக்கு இந்த பர்சன்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு இந்த 2 டாபிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷனை ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. அடுத்தது ஆவரேஜ் ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு மென்சுரேஷனுக்குலாம் நீ நிறைய ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும், அது முடியலன்னா கஷ்டமா போயிடும். நம்பர் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணாலே உன்னால ஒரு 10 கேள்விகள் தாராளமா என்ன பண்ண முடியும், அட்டெண்ட் பண்ண முடியும். லாஸ்ட் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. நமக்கு ஹிந்தி வரப்போறதுல இங்கிலீஷ் தான் வரப்போகுது. ஸோ தமிழ்நாட்டு பசங்க இதை நினைச்சு மட்டும் தான் பயப்படுறீங்க. இது ரொம்ப கடினமானது இல்லை. ஒரு சில கிராமர் ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷுமே ஈஸியாக தான் போகும். ஸோ கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் இங்கிலீஷ் அண்ட் their basic comprehension will be tested. அப்போ இங்கிலீஷை பொறுத்தவரையும் சும்மா பேசிக்காக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிச்சீங்கன்னா எனக்கு ஒரு 6 to 7 கேள்விகளை தாராளமாக அட்டன் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் அக்யூரசியோட அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றின்றது என்னது, உனக்கானது தான். ஸோ நல்லா படிங்க. இது ஒரு கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு டஃப்பான எக்ஸாம் கிடையாது. கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு எளிமையான தேர்வு தான். அந்த எளிமையான தேர்வை எப்படி நீ அப்ரோச் பண்றன்றத பொறுத்து தான் உன்னுடைய லைஃப்ல அந்த வெற்றின்றது டிசைட் செய்யப்படுது. ஸோ கொஞ்சம் நல்லா படிங்க, கூட சேர்ந்து கோப் பண்ணி படிங்க. வரக்கூடிய 13ஆம் தேதி எங்க இன்ஸ்டியூட்லயும் இதுல பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள நபர்கள் தாராளமா 3 பேட்சஸ்லயும் அட்மிஷன் போட்டுட்டு தாராளமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.